விஜயுடைய செய்கை உருவாக்கிய பேரிடர் தானே. ஆஃப் பண்ணி ஆன் பண்றேன்னா உனக்கு எவ்வளோ அதுப்பு இருக்கும் உனக்கு. நீ யார்? நீ யாரு? என்ன திமிரு உனக்கு? எந்த திமிரோட உச்ச கட்டம் நீ? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. தொண்டர்கள் இறப்பதை யாரும் ரசிக்க மாட்டார்கள், யாரும் அதை அனுமதிக்க மாட்டார்கள். என்ன சார் இது? சார் அனுமதிச்சு ரசிச்சிருக்கான் சார், ரசிக்காமலா சார்? சார் இந்த சாவுக்கு விஜய் பொறுப்பா இல்லையா சார்? விஜய் பொறுப்பு தானே சார். விஜய் வந்தார்னா சட்டம் ஒழுங்கு நீதி நியாயம் பரிபாலனம் எல்லாமே போயிடுமா சார்? ஏடிஎம்கே இதை பெருசா கண்டிக்கல, பிஜேபி இதை பெருசா கண்டிக்கல. பிஜேபி சப்போர்ட்டே பண்ணுது. நீங்க சொன்ன அந்த குருமூர்த்தி லீக்கு தான். நீ நடு ரோட்ல எல்லாம் கூட்டத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ எந்த கோர்ட்டுக்கு வேணா போ, 40 உயிர் தான் முக்கியம். இனிமேல் பட்டு அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி எல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால இனிமேல் பற்றி ஒரு பேசணும்னாலே அதிமுக மேடையில பேச முடியும், இல்ல பாஜக மேடையில பேச முடியும். இப்போ ஆம்புலன்ஸ்ன்றது அதுக்கு கண்ட்ரோலிங் மெக்கானிசம் வேற. அந்த மெக்கானிசத்துல அவங்க தப்பு பண்ணாங்கன்னா மாட்டிப்பாங்க. ஆம்புலன்ஸ் ஊழியர்களே மாட்டிப்பாங்க. சும்மா ஓட்ட முடியாது அவங்களால. சும்மா உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகாம பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நீ கொண்டு போனீங்கனாலே மாட்டிப்பாங்க. ஜிபிஎஸ்ல ஃபாலோ பண்றாங்க. கரண்ட் கட் ஆனதுக்கு பிறகுதான் அந்த கூட்டத்துக்கிட்ட ஒரு பீதி உருவாகுது. எல்லாரும் அங்கேயும் ஓடுறாங்க. அதனாலதான் இந்த நெருக்கடி உருவாச்சு. கரண்ட் கட் ஆகல, ஜெனரேட்டர் கட் ஆச்சு. ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள இவங்க போன உடனே கூரையை பிரிச்சுட்டு ஒரு ஓட்டு மேல ஏறுறாங்க. ஓட்டுல இருந்து சரிஞ்சு விழுறாங்க. ஒரு சிமெண்ட் ஸ்லாப்ல போறாங்க. அந்த சிமெண்ட் ஸ்லாப் இடிஞ்சு விழுது. தாவேகாவுடைய மாநாடுகள்ல எதுலயுமே எந்த அசம்பாவிதமும் நடக்கல. பொதுக்கூட்டத்துங்கள்ல எந்த அசம்பாவிதமும் நடக்கல. ஆனா இங்க மட்டும் நடந்திருக்கு அசம்பாவிதம் அப்படின்னு அவருடைய வழக்கறிஞர் சமப்பண்றாரு. தாவேகாவுடைய மாநாடுகள்ல எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. நீங்க ஃபுல்லா யார சொல்றீங்க, பிளேம் பண்றீங்க? போலீஸு, தடியடி, ஆம்புலன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகளை சொல்றீங்க. கரண்ட் கட் ஆச்சு அப்படின்னு சொல்றீங்க. இது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. போலீஸ் புசி ஆனந்த் கிட்டையும், ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கிட்டையும், மதியழகன் கிட்டையும், நிர்மல் குமார் கிட்டையும் இவங்களை ஏன் அக்யூஸ்ட் ஆக்குறோன்ற டீட்டெயில்ல நேரம் ஆயிட்டே இருக்கு. இந்த மாதிரி கும்பல் கூடிக்கிட்டே போறதும் மக்கள் தடிக்கிறதும் மிக மோசமான விளைவை ஏற்படுத்தும்னு போலீஸ் எச்சரிச்சது விஜய் வர்றதுக்கே முன்னாடி. அதுதாங்க செக்ஷன் 1. இதே எங்க ஜெயலலிதாவா இருந்தா நேரம் அரெஸ்ட் பண்ணி ஜட்டியோட உள்ள உட்கார வச்சு. வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம். கரூர்ல நடந்த அந்த சோகமான நிகழ்வு 2 நாளை கடந்திருக்கு. இன்னமும் அந்த நிகழ்வு தொடர்பான கருத்து பரிமாற்றங்கள், ஒருவர் மற்றவர் மீது குற்றம் சுமத்துவது, அவர் இவங்க மேல குற்றம் சுமத்துவது அப்படின்ற மாதிரி இது நீண்டுகிட்டே போறது நம்மளால பார்க்க முடியுது. அதனுடைய உச்சபட்சமாக இன்னைக்கு இது தொடர்பாக இதனுடைய பின்னணியில சதி இருக்குது அப்படின்ற ஒரு சதி கோட்பாடோடு தாவேகாவினர் நிக்கிறாங்க. நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. இன்னொரு புறம் முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மக்களுக்காக ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. அதுல இந்த மாதிரியான சதி கோட்பாட்டுக்கு ஆட்படாதீர்கள், இது மாதிரியான சதி விஷயங்கள், உண்மைக்கு புறம்பான விஷயங்களை சமூக வலைதளங்கள்ல பரப்பாதீங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து ஆதாரங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. அந்த தினம் என்ன நடந்துச்சு, விஜய் அவர்கள் வருவதற்கு முன்னர் எப்படி இருந்தது, வந்ததுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, அந்த இடம் உண்மையிலேயே ஒரு அகலமான இடமா, அதை தாண்டி இன்னொரு இடம் அது மாதிரி அகலமா இருந்துச்சு, அது தரம் பருத்தாங்களா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் தொடர்ந்து விடை கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன? இந்த மாதிரி முன்வைக்கக்கூடிய சதி தொடர்பான விஷயங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்ன? இது ஒரு மிக மிக சோகமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுல ஈடுபட்டவங்க, சம்பந்தப்பட்டவங்க, செத்தவங்க எல்லாமே தாவேகா, தமிழக வெற்றி கழகம். 2வது யாருன்னா போலீஸ். இந்த 2 பேர் தான் அதுல சம்பந்தப்பட்டவங்க. இப்போ மெஜாரிட்டி 90% பாத்தீங்கன்னா தாவேகா தான். ஏன் அதோட தலைவர் இப்போ சிஎம் ரிலீஸ் பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை ஏன் பேசல? அவரு வீட்டுக்கு ராகுல் காந்தியோட பேசுறாரு, ராகுல் காந்தி ஸ்டாலினோட பேசுறாரு, விஜயோடையும் பேசுறாரு. ஒருவேளை அதனாலதான் எஃப்ஐஆர்ல ஒரு பேரு சேர்க்கலையோ? எனக்கு ஒரு சந்தேகம், ராகுல் காந்தி சொல்லிதான் சேர்க்கலையோ அப்படின்னு. இன்னொரு புறம் குருமூர்த்தியோட விஜய் பேசிக்கிட்டு இருக்கதான் ஒரு தகவல் வருது. அவர் ஒரு 3 மணி நேரம் பேசினதா ஒரு தகவல் இருந்தது.
அண்ணாமலை போயிட்டு விஜய்க்கு வழக்கறிஞர் மாதிரி நின்று பயங்கரமாக ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று பண்ணுறாரு. அதெல்லாம் நடக்குது. விஜய் மேலே தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வந்து அவர் பண்ணுறாரு. இவங்க வந்து இணையதளங்கள் மூலமாக இந்த சதி கான்ஸ்பிரசியை வந்து டே ஒன்லேருந்தே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜியை பற்றி பேசின உடனே ஒரு செருப்பு வந்தது. அவங்க வழக்கறிஞர் சொல்றாரு. அவங்க வழக்கறிஞர் சொல்லும்போது சொல்றாரு, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு. என் கேள்வி என்னன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நீங்க ஸ்டோர் பண்றீங்க, ரைட்டு. நீங்க வந்து ட்ரோன் சீன் எடுத்தீங்களே, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கும். எத்தனை ட்ரோன்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ட்ரோன் சுத்திச்சு. லெஃப்ட்ல ஒன்று, ரைட்ல ஒன்று, பேக்ல ஒன்று, ஃப்ரண்ட்ல ஒன்று இருந்தது. அங்கே கூடி நின்னதே வந்து ஒரு 22,000 பேர். எடப்பாடி பழனிசாமிக்கு 15,000 பேர், இவருக்கு 22,000 பேர். இதில் பாதி க்ரௌடை வந்து இவர் கூட்டிகிட்டு வந்த க்ரௌடு. எங்கேருந்து? நாமக்கல்லேருந்து ஒரு கூப்பிட்டு வர க்ரௌடு. அதுவே வந்து காரில் வந்ததே 40 காரு, அதுக்கப்புறம் பைக்கு, அதுக்கப்புறம் பஸ்ஸில் வந்தவன் போனவன். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். இறந்தவர்கள்லேருந்து ஒருத்தர் வந்து நாமக்கல்ல இவரோட மீட்டிங்கை அட்டன் பண்ணிட்டு இந்த மீட்டிங்கை பார்க்க சாதாரண பஸ்ல வந்திருக்காரு. அவர் வந்து சேர்ந்துட்டாரு. வந்து சேர்ந்து இறந்தும் போயிட்டாரு. ஆனா விஜய் வந்து சேர்றதுக்கு லேட்டா இருந்தது. ஸோ இவர் கூட்டிட்டு வந்த க்ரௌடு மட்டுமே கரூர்ல ஒரு 4,000 பேர், பிளஸ் நாமக்கல்ல இருந்து ஒரு 4,000 பேர், 8,000 பேர் க்ரௌடோட தான் அவர் உள்ள வர்றாரு. ரைட்டா? ஆல்ரெடி இங்க க்ரௌடு இருக்கு. இதுதான் காரணம். சிசிடிவி கட் ஆயிடுச்சு, அதெல்லாம் வந்து பாதுகாக்கணும். பிரச்சாரத்துக்கு நடுவுல வந்து லத்தி சார்ஜ் நடந்ததுன்னு கதை விடுறாங்க. லத்தி சார்ஜ் நடந்ததுன்னா அது விஜய் பேசும்போது தான் அந்த டெத்லாம் நடக்குது. லத்தி சார்ஜ் நடந்ததுன்னா விஜய்க்கு தெரியாம எப்படி இருந்திருக்கும்? அதை குறிப்பிட்டு பேசியிருப்பார்ல விஜய். ஆமா, உடனே ஸ்டேஜ்ல கண்டிச்சிருப்பார் இல்லையா? அப்போ குறிப்பிட்ட ஒரு லத்தி சார்ஜ் வந்து விஜய்க்கு தெரியாம எப்படி நடந்தது? விஜய், ஆதவ், அர்ஜுன் ரெட்டி இவங்கெல்லாம் வந்து மௌனமாக நின்ற சிலைகளை போல நின்று கொண்டிருந்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. லத்தி சார்ஜ் கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆமா, அதான் மிக முக்கியமான குற்றச்சாட்டா வைக்கப்படுது. கரண்ட் கட் ஆனதுக்கு பிறகுதான் அந்த கூட்டத்துக்கிட்ட வந்து ஒரு பீதி உருவாகுது, எல்லாரும் அங்கேயும் ஓடுறாங்க. அதனாலதான் வந்து இந்த நெருக்கடி உருவாச்சு. கரண்ட் கட் ஆகல, ஜென்ரேட்டர் கட் ஆச்சு. ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ள இவங்க போன உடனே நிக்க முடியாம மூச்சு திணறி சாவின் விளிம்புக்கு போன உடனே அவங்க எஸ்கேப் ஆகணும் அந்த இடத்துல வரும்பொழுது யாரும் இவங்க அலோ பண்ணல. மதில்களாக நின்று வந்து மறிக்கிறாங்க தாவேக ஆட்கள். பொதுமக்கள் என்ன பண்றாங்க? தப்பிக்கிறதுக்காக மரத்து மேலே ஏறுறாங்க. அது மரமே கிடையாது, அது ஒரு சின்ன செடி மாதிரி இருக்கு. அது முறிஞ்சு விழுறாங்க. கூரையை பிரிச்சுட்டு ஒரு ஓட்டு மேலே ஏறுறாங்க. ஓட்டுல இருந்து சரிஞ்சு விழுறாங்க. ஒரு சிமெண்ட் ஸ்லாப்ல போறாங்க, அந்த சிமெண்ட் ஸ்லாப் இடிஞ்சு விழுது. இதெல்லாமே நடக்குது. அப்போ வந்து கரண்ட் கட் ஆகல, ஜென்ரேட்டர் தான் கட் ஆகுது. கரண்ட் அங்க இருந்ததுன்னு ஏகப்பட்ட சாட்சியங்கள் வந்து அங்க அந்த பகுதியில குடியிருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க. கரண்ட் இருந்தது, ஃபோக்கஸ் லைட்ஸ் இருந்தது. இவரோட பிரச்சார வண்டியிலையும் ஃபோக்கஸ் லைட் வந்து மொத்தம் ஒரு 10 ஃபோக்கஸ் லைட் இருக்கும், அதெல்லாம் இருந்தது. அந்த ஃபோக்கஸ் லைட் வெளிச்சத்துல தான் இவர் பேசினாரு. அந்த ஃபோக்கஸ் லைட்டு லெஃப்ட் ரைட்டு 2 சைட்லயும் போச்சு. இந்த சம்பவமே பாத்தீங்கன்னா 10 அடி இல்ல 20 அடி விஜய் வண்டியில இருந்து லெஃப்ட் டு த ரைட்டு 2 இடத்துல தான் வந்து ஜனங்க இறந்துருக்காங்க. ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் அது கூடுதல் விளக்குகளுக்காக இல்ல கூடுதலான மின்சாரத்திற்காக கொண்டு வரப்பட்டு வைக்கப்பட்டது. அதுதான் கட் ஆயிடுச்சு. அது கட்டாறதுக்கு காரணம் இவங்க ஏறி குதிச்சது. ஜென்செட் இருக்கக்கூடிய அந்த ரூம்குள்ள எகிரி குதிச்சதுக்குள்ள ஷட்டரும் இல்ல, தகடு போட்டு செட் பண்ணியிருந்தாங்க. தகடை உடைச்சு இவங்க உள்ள போயிட்டாங்க. கூடுதல் ஸ்பேஸ் வேணும்ன்றதுக்காக, மூச்சு விடுறதுக்காக உள்ள போனதுதான் அது. அப்போ அது அருந்துருது, ஒயர் அருந்துருது. அது அப்பவுமே கட் ஆயிடுது. ஒயர் வந்து அருந்து போது ஜென்ரேட்டர் கட் ஆகுது. ரைட்டுங்களா? மற்றபடி ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, வீடுகள்ல கரண்ட் இருக்கு, பில்டிங்கள்ல கரண்ட் இருக்கு, அந்த வெளிச்சங்கள் எல்லாமே இருக்கு. அப்ப அரசு இதை நிறுத்தல, மின்சாரத்தை நிறுத்தல. அரசு மின்சாரத்தை நிறுத்தவே இல்லை. இதுதான் நடந்தது.
இதெல்லாம் வந்து நாங்கள் தடியடி நடத்தியதற்கும் செருப்படி வந்து விஜய்க்கு அனுப்பியதற்கும் எல்லாமே சொன்னாங்க. இன்னும் நடுவில் நேத்தெல்லாம் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க, நெருக்கடி ஏற்படுறதுக்கு காரணமே நடுவில் ஆம்புலன்ஸை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆம்புலன்ஸை வந்து பொதுவா தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம், இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம். ஒரு பொது இடத்துல எல்லாரும் ஒன்றா கூடி இருக்கும் பொழுது, சாலையை மறித்து நிற்கும் பொழுது அங்க ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா அதற்கு வழி விடுவது அப்படின்றது ஒரு நாகரிகம். மனிதனுடைய அடிப்படையாக மனிதனுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய நாகரிகம், சக உயிர் மீது அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, பாசம், எது வேணா சொல்லிக்கலாம், மரியாதை, அதன் அடிப்படையில் அவன் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஆம்புலன்ஸை, இந்த கூட்டங்களுக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் வர்றதை முதல்ல வந்து கண்டிச்சது பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதனுடைய தொடர்ச்சியா தான் அன்னைக்கு விஜய் பேசும்பொழுதும் கூட ஆம்புலன்ஸா போங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப 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 மோசமா அந்த ஆம்புலன்ஸ் பத்தி பேசின அந்த வார்த்தையை நீங்க பார்த்திருப்பீங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி வந்து ஒன்ஸ் கண்டிச்சாரு, அது வந்து அவருக்கு உரிய அறியாமை, எடப்பாடிக்கே உரிய அறியாமை என்பது வந்து இருக்கு. ஏன்னா அவரு ஒவ்வொரு முறை கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னாரு. அவர் 234 தொகுதியிலையும் கூட்டம் போடுறாரு. 234 தொகுதியிலையும் ஆம்புலன்ஸ் இருக்காதா? 108 ஆம்புலன்ஸா? 108 ஆம்புலன்ஸ் வந்ததே ஒரு பெரிய வரலாறு தமிழ்நாட்டுக்கு. இது ஒரு காலத்துல உங்களுக்கு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆம்புலன்ஸ் வருதுன்னா பெரிய விஷயம். ஆமா, ரொம்ப ரேரா தான் பார்க்க, ரொம்ப ரேரு. ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படின்வாங்க. இப்போ வந்து 108 வந்த பிறகு ஆம்புலன்ஸ் வந்து பரவலாயிடுச்சு. எல்லாத்துக்குமே ஆம்புலன்ஸை கூப்பிடுறாங்க. அவங்க அந்த டிஸ்டர்பன்ஸ் காலை வந்து நோட் பண்ணி தான் அவங்க வராங்க. வேற எந்த மிஸ்யூஸும் அதுல இல்லை. நீங்க சென்னையிலாம் நம்ம கார் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா நீங்க கார் ஓட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஒரு 60-70 கிலோமீட்டர் நீங்க சென்னை சிட்டிக்குள்ளேயே சுத்தி வரீங்கன்னா நீங்க வந்து ஒரு 15 ஆம்புலன்ஸை பார்ப்பீங்க. கண்டிப்பா. இது எனக்கே பர்சனல், நீங்க சொல்றது என்னால கனெக்ட் பண்ண முடியுது. நானும் தினசரி வந்து சாலைகள்ல வரக்கூடியவன். அப்படின்ற பட்சத்துல நான் கண்டிப்பா டெய்லி ஒரு 1-2 ஆம்புலன்ஸ் என்னால பார்க்க முடியும். இப்போ ஆம்புலன்ஸ்ன்றது வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு கண்ட்ரோலிங் மெக்கானிசம் வேற. அந்த மெக்கானிசத்துல அவங்க தப்பு பண்ணாங்கன்னா மாட்டிப்பாங்க. ஆம்புலன்ஸ் ஊழியர்களே மாட்டிப்பாங்க. சும்மா ஓட்ட முடியாது அவங்களால. சும்மா உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகாம பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நீ கொண்டு போனீங்கனாலே மாட்டிப்பேன். ஜிபிஎஸ்ல ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ் சிஸ்டம் இருக்கு. இப்போ விஜய் இன்சிடென்ட்ல, இந்த கரூர் இன்சிடென்ட்ல ஆம்புலன்ஸ் வரும்போது இவர் கேக்குறாரு, என்னப்பா நம்ம கட்சி கொடி போட்ட ஆம்புலன்ஸ் வருது. ரொம்ப மோசமான வார்த்தை அது. ஆக்சுவலா அந்த ஆம்புலன்ஸ் வந்து தாவேக்காவினர் வச்சிருந்த ஆம்புலன்ஸ். அது வந்து விஜயோட சுற்றுப்பயணத்துல யாராவது அடிபடுவாங்களா அடிபட மாட்டாங்களா அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்துக்காக கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் இந்த சதி தியரியில வரும்பொழுது தாவேக்காவுடைய மாநாடுகள்ல எதுலையுமே வந்து எந்த அசம்பாவிதமும் நடக்கல, பொதுக்கூட்டத்துங்கள்ல எந்த அசம்பாவிதமும் நடக்கல. ஆனா இங்க மட்டும் நடந்திருக்கு அசம்பாவிதம் அப்படின்னு அவருடைய வழக்கறிஞர் சம பண்றாரு. தாவேக்காவுடைய மாநாடுகள்ல அசம்பாவிதம் நடக்காம எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. சிவானந்தா சாலையில ஒரு சின்ன ஆர்ப்பாட்டத்துல 50 பேர் மயங்கி விழுறாங்க. பொது சொத்துக்கள் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டாங்க. உளுந்தூர்பேட்டை மாநாட்டுல இறப்பு இருக்கு, 5 பேர் டெத் இருக்கு. மதுரை மாநாட்டுல ஒரு பையன் வந்து ஆன் த ஸ்பாட்ல வந்து மூச்சரைச்சு போய் சாவுறான். ரைட்டா? அது இல்லாம நீங்க மேல இருந்து தூக்கி போடுறீங்க பாரு, அதுல ஒரு 3 பேர் வந்து தெய்வாதீனமா போயிச்சாங்க, கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு போயிச்சான். அதுல ஒரு புகாரே ஆச்சு. பவுன்சர்கள் தூக்கி போட்டதுல ஒரு புகாரே ஆச்சு. இப்போ மயங்கி விழுறதும் இந்த மாதிரி இறப்பும் எல்லாமே உங்க பொதுக்கூட்டங்கள்ல எல்லாத்துலயும் இருக்கு. உங்களுக்கு நாமக்கல்லையே வந்து 4 பேர் ஹாஸ்பிட்டலைஸ்ட், மயக்கம் அடைஞ்சு விழுந்ததா ஹாஸ்பிட்டலைஸ்டு 4 பேர் இருக்காங்க நாமக்கல்லையே. அதுக்கப்புறம் கரூர்ல வந்து கொஞ்சம் அதிகம், இந்த விஷயங்கள் அதிகம். இங்க வந்து ஒரு பேனிக் வந்திருக்கு, ஸ்டாம்பீடு வந்திருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. இது வந்து ரொம்ப மோசமா இருந்திருக்கு. ஸோ இதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? 2 பேர் தாங்க சீன்ல இருக்கோம். ஒரு ரூம்ல வந்து ஒரு அஃபென்ஸ் நடக்குது, 2 பேர் தான் இருக்கோம். ஒன்று நீங்க, இன்னொன்று நான். ஒன்று நீங்க பொறுப்பேற்கணும், இல்லை நான் பொறுப்பேற்கணும். ஒரு பொருள் திருடே போயிடுச்சுன்னு வைங்களேன், 2 பேர் தான் அந்த ரூம்ல வர்றோம் போறோம் இருக்கிறோம். ஒரு பொருள் காணாம போகுது, யார் திருடி இருப்பா? ஒன்று நீங்க எடுத்துருக்கணும், இல்லைன்னா நான் எடுத்துருக்கணும்.
இதானே? அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? ஒன்று போலீஸு, இல்லைன்னா நீங்க வந்து ஃபுல்லா யாரை சொல்றீங்க, ப்ளேம் பண்றீங்க? போலீஸு, தடியடி, ஆம்புலன்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகளை சொல்றீங்க. கரண்ட் கட் ஆச்சு அப்படின்னு சொல்றீங்க. இது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இடம் ரொம்ப முக்கியம். அடுத்து நாங்க கேட்ட இடம் வேற, இவங்க கொடுத்த இடம் வேற அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கேட்ட இடம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெரிய கூட்டம் வரும், அதனால அகலமாக இருக்கக்கூடிய இடத்த நாங்க கேட்டோம், அவங்க எங்களுக்கு கொடுத்தது குறுகலான இடம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதற்கு என்ன பதில்? இதே இடத்துல தானேங்க நீங்க 22,000 பேருன்னு கிரௌட மெஷர் பண்றீங்க. இதே இடத்துல எடப்பாடி பழனிசாமி 15,000 பேரோட வந்து பேசிட்டு சைலண்டா போயிருக்காரு, ஒண்ணுமே இல்லாம போயிருக்காரு. அது எப்படி? இத்தனைக்கு முதல்ல கொடுக்கும்போது 10,000 பேர் தான் வரதா சொன்னாங்க. இவங்க 10,000 பேர் தான் வரதா சொல்லியிருக்காங்க. அவரு 15,000 பேரை கூட்டிட்டு வந்து உட்காந்து அற்புதமா ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்திட்டு போறாரு. விஷயம் என்னன்னா, அவர் வந்து ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, நீங்க வந்து அன்ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. உங்களுக்கு வந்து கூட்டம் நடத்தவும் தெரியல. இன்னொன்னு பாத்தீங்களா நீங்க ஒரு வீடியோல, இந்த சுற்றுப்பயணத்தப்ப தான் விஜய் வந்து லைட்டு போட்டு லைட் ஆஃப் பண்றாரு. ஆமா, வெளியில இருக்கவங்கள தூண்டி விடுற மாதிரி. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் லைட்டு போட்டு லைட் ஆஃப் ஆயிருக்கு அந்த பிரச்சார வண்டியில. அதுதான் வந்து நிறைய பேரை வந்து அந்த வண்டியை நோக்கி ரஷ் பண்ண வச்சதுன்ற மாதிரி ஒரு பேட்டியும் இன்டர்வியூவும் ஒரு அம்மா, அது அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ல இருக்க அம்மா, அது விகடன்ல வந்திருக்கு. லைட்டு போட்டு லைட் ஆஃப் பண்ணாரு விஜய். அதுதான் வந்து பப்ளிக்கை வந்து அந்த வண்டியை நோக்கி ஓட வச்சது. அதுவும் ஒரு காரணம்னு அந்த அம்மா வந்து இன்டர்வியூல சொல்லுது. அப்போ அதை நீங்க எப்படி இது பண்ணுவீங்க? அதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த லைட்டு போட்டு லைட் ஆஃப் பண்ணி விளையாடுற விளையாட்டு ஒரு நிறைய இடங்கள்ல பண்ணிருக்க. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன சபரிமலை ஐயப்பனா? சத்தியமாய பொண்ணு 18ஆம் படி வாழும் மரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே, ஐயப்ப சாமியா நீ? போட்டு 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 ஆஃப் பண்ற. அப்போ உன்னை வந்து கடவுளுக்கு நிகரா உன்னை நினைக்கிற, ரைட்டா? 7,000 பேரை நீ வந்து உள்ள கொண்டு வர, 7,000 பேரை வந்து உள்ள கொண்டு வர. அந்த இடம் பத்துமா? அந்த இடம் ஸ்வெல்லிங் ஆகும். இப்போ எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ்குள்ளேயே என்னன்னா, நாங்க வந்து போலீஸ் வந்து புசி ஆனந்த் கிட்டையும், ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கிட்டையும், மதியழகன் கிட்டையும், நிர்மல் குமார் கிட்டையும், இவங்களை ஏன் அக்யூஸ்ட் ஆக்குறோன்ற டீட்டெயில்ல நேரம் ஆயிட்டே இருக்கு. இந்த மாதிரி கும்பல் கூடிக்கிட்டே போறதும் மக்கள் தடிக்கிறதும் வந்து மிக மோசமான விளைவை ஏற்படுத்தும்னு போலீஸ் வந்து எச்சரிச்சது விஜய் வர்றதுக்கே முன்னாடி. அதாங்க செக்ஷன் 1. அதாவது பொது ஊழியருடைய உத்தரவை மீறுதல், இது ஒரு செக்ஷன். அவங்க மேல போடப்பட்ட செக்ஷன்ல 1. பொது ஊழியர்களை உத்தரவை மீறுதல், அதுக்கப்புறம் பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல், ரைட்டுங்களா? கொலை முயற்சி, குற்றமல்லாத கொலை செய்தல், இதுதான் வழக்கு பிரிவுகள். குற்றமல்லாத கொலை செய்தல், கொலை முயற்சி, பொது அதிகாரி சொன்னதை கேட்காமல் இருப்பது, தமிழக அரசுக்கு சொந்தமான பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது, இதுதான் 4 குற்றம் அவங்க மேல. அந்த 4 குற்றத்துல எஃப்ஐஆர்ல போலீஸ் சொல்றது வந்து, நாங்க இந்த 4 பேரை கான்டாக்ட் பண்ணோம், இது மாதிரி ஏதாவது ஒன்று அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு எச்சரிச்சோம், அதை அவங்க மதிக்கவே இல்லை, எங்களுடைய உத்தரவை கேட்கவே இல்லைன்னு. கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு, இன்னும் விஜய் வரல, விஜய் சீக்கிரம் வர சொல்லுங்க, இல்லைன்னா அந்த கூட்டத்தை கலைங்க. இதுதான் வந்து காவல்துறை தரப்புல சொன்ன கருத்து. கூட்டத்தை கலைங்க, நீங்க கரெக்டா சொன்னீங்க. கூட்டத்தை கலைங்க, கூட்டம் வேண்டாம், கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்றது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இவங்க அதெல்லாம் மதிக்கவே இல்லை. இவங்க தான் இப்படி காமிச்சிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு, பின்னாடி 40 காரு, முன்னாடி ஒரு 1000 பைக்கு, சைட்ல ஒரு 1000 பைக்கு. அந்த பைக் வருது விழுது, அதை பத்தி இல்ல. அதுல மட்டும் 15 பேர், பைக்கு விழுந்தது மட்டும் 15 பேர் அடிபட்டிருக்காங்க. அப்போ நீங்க வந்து உங்களை வந்து கற்பனைக்கு மீறிய, எல்லை மீறிய மகா சக்கரவர்த்தியா, கடவுளா நினைச்சிருக்கீங்க. நீங்க அப்படித்தானே பேசுறீங்க. இப்படிலாம் மிரட்டாதீங்க சிஎம் சார், அராஜகம் பண்ணாதீங்க சிஎம் சார், நாங்கெல்லாம் அதெல்லாம் தாண்டின ஆளுங்க, இவ்வளோ பெரிய மக்கள் சக்தியோடைய தலைவன் நான், இவ்வளோ பெரிய இளைஞர் கூட்டத்தோட தலைவன் நான், இப்படியே பேசினாரா இல்லையா?
சிஎம் சார் மிரட்டாதீங்க சார், அராஜகம் பண்ணாதீங்க சார், இந்த அடக்குமுறைக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்லை சார், அதெல்லாம் நம்மகிட்ட வேணாம். நம்ம வந்து மக்கள் தலைவன், பெரிய இளைஞர் கூட்ட தலைவன், ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் புகுந்த பிறகுதான் நான் அரசியலுக்கு வரேன், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேருந்து நான் அரசியலுக்கு வரேன், இப்படி வந்து சொன்னது தானே விஜய் சார். அதுக்கு இப்ப இன்னைக்கு சிஎம் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ, அதுல அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை எப்படி பாக்குறீங்க? விஜய் சொன்னதை நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப சிஎம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ, அதுல அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை நீங்க. சார் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சார். இதே எங்க ஜெயலலிதாவா இருந்தா நேரம் அரெஸ்ட் பண்ணி ஜட்டியோட உள்ள உட்கார வச்சிருக்கோம் சார். ஜெயலலிதா வந்தா சங்கராச்சாரியாரே தூக்கி உள்ள உட்கார வச்சவங்க சார். அவங்க ஏனி போனி கேணி வாழை இலையில ஒரு கக்கூஸ் பண்ணார் சார் ஜெயில சார். 40 பேர் செத்து கிடக்குறான். என்ன ராகுல் காந்தி பேசினா நீங்க எஃப்ஐஆர் போட மாட்டீங்களா? என்ன சார் உங்க நியாயம்? 40 பேர் செத்ததுக்கு யார் சார் பொறுப்பு? அவன் செந்தில் பாலாஜி தான் செஞ்சான்னு சொல்றான். செந்தில் பாலாஜி நீங்க சொன்ன உடனே 10 நிமிஷத்துல மருத்துவமனைக்கு ஓடி வந்தவன் செந்தில் பாலாஜி. அன்பில் மகேஷ் திருச்சியிலேருந்து ஓடி வரான். நம்ம உதயநிதி வந்து குடும்பத்தோட உல்லாசமா துபாயிலேருந்து பிரசில்ஸ் போற ஃப்ளைட்ல ஏறி உக்காந்தவன் இறங்கி ஓடி வரான் சார். இத சதின்னு சொல்றான் அவன். நீங்க வந்து எந்த தலைவரும் தொண்டர்கள் இறப்பதை யாரும் ரசிக்க மாட்டார்கள், யாரும் அதை அனுமதிக்க மாட்டார்கள்னு என்ன சார் இது சார்? அனுமதிச்சு ரசிச்சிருக்கான் சார். ரசிக்காமலா சார் ஒரு தவுளூண்டிய இடத்துல 20,000 பேர் கூடி இருக்கிற இடத்துல 4 மணி நேரம் தாமதமா வந்து நான் வர்றவான்னு ஒரு 7,000 பேரை கூட்டின்னு வந்து ரொப்பிட்டு 10 ரூபாய் பாலாஜின்னு பாட்டு பாடிக்கின்னு ரைட்டா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு சாகும்போது என்னப்பா தண்ணி போடுப்பா அவங்களுக்குன்னு தண்ணி போடுறாரு. சாவுறவங்க தண்ணி இல்லாமல் சாவுறாங்கன்னு மேலேருந்து தண்ணி போடுறாரு. அவர் கிரைம்ல இன்வால்வ்டு. கூடவே ஆதவ் அர்ஜுனாவும் சொல்றாரு, அவரும் வாட்டர் பாட்டில் போடுறாரு. அவர் போட்ட வாட்டர் பாட்டில பிடிக்கிறதுக்கு பாயிறாங்க. ஏன்னா கடவுள்ல, தெய்வம்ல, பிரசாதம்ல விஜய பார்க்கணுன்றதுக்காக வந்திருக்கக்கூடிய கூட்டம் ஒண்ணுமே இல்லை சார். டிவியில பாக்குறோம் விஜய, சினிமால பாக்குறோம் விஜய். ஒரு தடவை நேர்ல பார்த்தா அவர் எப்படி இருக்காரு? அவர் மூஞ்சி வனப்பு அழகு இதெல்லாம் வந்து மிளிருதா? எப்படி இருக்காரு அவர்? ஏதாவது ஸ்பெஷலா? அவரு சோபா சந்திரசேகரம், எஸ்ஏ சந்திரசேகரம், அதாவது எஸ்ஏ சந்திரசேகர் அண்ணாதுரை, இவர் வந்து எம்ஜிஆரா அவங்க குடும்பத்துக்குள்ள பேசிக்கிற பேச்சு இது ரைட்டா. எம்ஜிஆர் வந்து இவ்வளவு நாள் போயிருக்காரு எல்லா இடத்துலையும், எந்த சாவும் வந்தது கிடையாது. எம்ஜிஆர் யாரையும் சாவடிச்சது கிடையாது, எந்த சாவும் வந்தது கிடையாது. இவர் வந்து சும்மா போற 4வது கூட்டம் 5வது கூட்டத்திலேயே இவ்வளோ டெத்து. இவரை நீங்க தொடர்ந்து அலோவ் பண்ணீங்கன்னா எந்த தலைவரும் எந்த தொண்டரையும் சாகடிக்க விரும்புவதில்லை, சாவார்கள் என விரும்புவதில்லைன்னு முதல்வர் சொல்லலாம் சார். உங்க பெருந்தன்மைக்கு ஒரு அளவு இருக்கு சார். வேலுமணி மேல பெருந்தன்மையா வந்து கேஸே போடாம விட்டீங்க. அதுக்கு வேற காரணங்கள் இருக்கு சார். கவர்னர் பர்மிஷன் தரல, அது தரல, இது தரல, நிறைய காரணம். இதுக்கு என்ன சார் காரணம் சார்? இந்த சாவுக்கு விஜய் பொறுப்பா இல்லையா சார்? விஜய் பொறுப்பு தானே சார். விஜய் தானே சார் இதை எல்லாத்தையும் பண்றாரு. அவர் தானே பாட்டில போடுறாரு. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொன்ன உடனே அவர் வந்து உடனே உள்ள போயிடுறாரு. போயிட்டு கொஞ்ச தொலைவுக்கு வேன்ல போயிட்டு அதுக்கப்புறம் 3 கார் மாறுறாரு. திருச்சி ஏர்போர்ட்டுக்கு 3 கார் மாறி போறாரு. இதுல இன்னொரு தகவல் வருது, அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக தயாரா இருந்தாரு, அனுமதிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். யார்கிட்ட கேட்டாரு? இப்போ போலீஸ் வந்து எஃப்ஐஆர்ல சொல்லுது, நாங்க இவ்வளவு பேர்கிட்ட சொன்னோம், இந்த கூட்டம் கூடுது, இது பிரச்சனை ஆகுதுன்னு. விஜய் வந்து யார்கிட்ட கேட்டாரு? எந்த ஆள்கிட்ட கேட்டாரு? இல்ல யாருக்காவது எஸ்எம்எஸ் அமிச்சாரா? ஓபிஎஸ் வந்து நயினார் நாகேந்திரனுக்கு அமிச்சார் இல்லையா மெசேஜ்? அந்த மாதிரி மெசேஜ் ஏதாவது விஜய் அமிச்சாரா சார்? அவர் பேசுறதே கஷ்டம். அவர் எப்படி தெரியுமா சார் ஆட்களை கூப்பிடுவாரு? நீங்க கூப்பிட்டீங்கன்னா இங்க வாப்பான்னு தானே கூப்பிட்டீங்க. அவர் அப்படி இல்லை, கண்ணில் தான் ஓடி வருவானுங்க ரைட்டா. கார்ல ஏறி உக்காந்து டோரை சாத்தினோம் அப்படின்னா அடி ஒரு பார்வை தான், டோர் சாத்துருவாங்க. விஜய் வந்தார்னா வந்து சட்டம் ஒழுங்கு நீதி நியாயம் பரிபாலனம் எல்லாமே போயிடுமா சார்? எங்க சார்? அங்க ஜோஸ் தங்கையான ஒரு எஸ்பி, அவர் இங்கேயே நிறைய ரிமார்க்ஸ் வாங்கினவர், அவர் அங்க போயிருக்காரு. டேவிட்சனுடைய ரொம்ப நெருக்கமான சொந்தம்
அவர் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. அவர் வெளியே வரல, ஓகே அஃப்கோர்ஸ். ஆனால் பெரிய அளவுக்கு வந்து சேவ் பண்ணி விஜய அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து உள்ள கூட்டு போலீஸ் வந்திருக்கு, போலீஸுக்கு நன்றி, போலீஸுக்கு நன்றி, போலீஸுக்கு நன்றின்னு ஆக்ட் பண்ணாரு அவர். முதல்ல எடுத்தோடனே அதான் போலீஸுக்கு நன்றி. அப்புறம் எப்படி நீ போலீஸை குறை சொல்வ? போலீஸுக்கு நன்றின்னு சொல்ற, கடைசி வரை நீ உள்ள போற வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்க, 10 ரூபா பாலாஜின்னு டான்ஸ் ஆடுற, எல்லாமே பண்றிய. உன் கண்ணுக்கு லத்தி சார்ஜ் எப்படியா தெரியாம போச்சு? ஒரு லத்தி சார்ஜ் நடந்தா விஜய் கண்ணுக்கும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கண்ணுக்கும் எப்படி தெரியாம போச்சு? இந்த சம்பவம் நடந்த உடனே நீங்க எல்லாம் எப்படி காணாம போனீங்க? இன்னைக்கு வரைக்கும் நாட் ரீச்சபிள்ல எப்படி இருக்கீங்க? தாவேக்கா எதுக்கு நாட் ரீச்சபிள்ல எப்படி இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் நீங்க நடந்த உடனே ஏங்க லத்தி சார்ஜ் பண்ணி நிறைய பேர் அடிச்சு திமுக கவர்மெண்ட் சாவடிச்சிச்சுன்னு நீங்க வந்து பேட்டி கொடுக்கலாம்ல? எவ்வளவு மீடியா, எவ்வளவு சோசியல் மீடியா, எத்தனை பேர் உங்ககிட்ட செல்போன் இருக்கு? நீங்க தான் சோசியல் மீடியால பெரிய கிங்காச்ச. நீங்க ட்ரெண்டிங்கே உருவாக்குவீங்களே, மிகப்பெரிய ட்ரெண்டிங் எல்லாம் உருவாக்கக்கூடிய ஆட்கள்ல தாவேக்கா. நீங்க சொல்லியிருக்கலாம்ல, திமுக அரசின் அராஜகம், லத்தி சார்ஜ், போலீஸ் அராஜகம் ஒழிக சொல்லலாம்ல. குண்டாந்தடிகள் தாக்கிய போதும், குண்டுகள் நெஞ்சை பிளம்பத போதும், ஐயோ என்று கதறாமல், அம்மா என்று முழங்காமல், தளபதி விஜய் வாழ்க என்று முழக்கமிட்டு இன்னுயிர் இந்த தோழர்களே அப்படின்னு செத்தவங்களை பார்த்து சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லல? அப்ப அது நடக்கல, பொய். இதுதான் சதி திட்டத்தோட கான்ஸ்பிரசி. செந்தில் பாலாஜி அதுக்கு தான் அழகூட இல்லை, சைலண்டா. செந்தில் பாலாஜியோட கேரக்டர் பர்சனலா நான் பழகியிருக்கேன், எனக்கு தெரியும். ஒரு எலெக்ஷன், ஈரோடு எலெக்ஷன் ஃபுல்லா அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். ஏன்னா எதிர்கட்சியோட சேர்ந்து ஆளுங்கட்சியோடய ஒர்க் பண்ணுவோம் இல்லையா. எது நீங்க சொன்னாலும் உலகத்திலேயே பதட்டப்படாத ஒரு ஆள் யாருன்னா செந்தில் பாலாஜி தான். பதட்டம்ன்றது செந்தில் பாலாஜிட்ட கிடையாது. அது நான் ஆர்கே நகர் பை எலெக்ஷன்ல இங்கேயே பார்த்துருக்கேன், வெற்றிவேலோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது. அப்போ அவர் அமமுக, அப்பவுமே வந்து சைலண்டான ஒரு பர்சனாலிட்டினா அவர் தான். அவர் ஒண்ணுமே செய்யலையே, சைலண்டா தானே இருந்தாரு. அவரு என்ன சதி பண்ணாரு? அது சொன்னாங்களாம், அந்த வக்கீல் பேட்டியில சொல்றாரு, சொன்னாங்களாம் செந்தில் பாலாஜி ஒரே ஒருத்தரை தான் குற்றச்சாட்டு காட்டுறான். இவன் சவுக்கு சங்கர்னாலும் செந்தில் பாலாஜி தான், ரைட்டா? அவன் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஃப்ரெண்ட். அவன் இந்த தகராறே எப்படின்னா, முதல்ல திமுக ஆட்சி வந்த உடனே எம்ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் வந்து சொத்து குவிப்பு வழக்குக்கு ரெய்டு போயிட்டாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் சவுக்கு சங்கரை பிடிச்சிட்டான், காசை கொடுத்து செந்தில் பாலாஜின்னு ஒரு அர்ச்சனையை பாட வச்சாங்க அன்னிலேருந்து. அதுக்கப்புறம் அது அண்ணாமலையோடைய அர்ச்சனையா மாறிச்சு. அண்ணாமலை கரூர், அண்ணாமலையை தோக்கடிச்சார் இவர், அண்ணாமலையுடைய அர்ச்சனையாச்சு. அதுக்கப்புறம் அதிமுக அர்ச்சனை ஆயிடுச்சு, கொங்கு பெல்ட்டுக்குள்ள செந்தில் பாலாஜியோட ஒர்க்கு அதிமுகவுடைய அர்ச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மத்திய அரசோட அர்ச்சனை ஆயிடுச்சு. அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் பண்ணாங்க. அதுலேருந்து 10 ரூபா பாலாஜி, 10 ரூபா வாங்குறான், வாங்காம போறான், அது வேற விஷயம்னு வச்சு. இப்போ முத்துசாமி ஒரு புது விளக்கத்தோட வந்துட்டாரு, 10 ரூபா வந்து பாட்டிலுக்காக தான் வாங்குறோம் நாங்க அப்படின்னு, ரைட்டா? இதெல்லாமே சொன்னேன். இந்த இஷ்யூல செந்தில் பாலாஜி ரொம்ப சைலண்டா வந்து நின்று தேவையான 450 டாக்டர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, அமைச்சர்கள் எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, மா சுப்பிரமணியம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு டாக்டர் எங்கிருந்து வந்தாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. அதான் சார், எல்லாமே எக்ஸப்ட் திருநெல்வேலி, சென்னையில இருந்து கூட டாக்டர் சொன்னாங்க. ஏன்னா எதையாவது அவங்கள வந்து உயிர் பிழைக்க வைக்க முடியுமான்னு. அது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கடமை இல்லை. ஒரு எர்த்குவேக்கு நடக்குது, எர்த்குவேக்கு நடந்தா டாக்டர்ஸ் வந்து ட்ரீட் பண்ணா இவ்வளவு டாக்டர்கள் எங்கிருந்து வந்தார்கள்னு கேட்பியா? ஒரு தீ விபத்து நடக்குது, இவ்வளவு டாக்டர்கள் வந்து ட்ரீட் பண்ணா இவ்வளவு டாக்டர்கள் எங்கிருந்து வந்தார்கள்னு கேட்பி. இதெல்லாம் இயற்கை பேரிடர் மாதிரி. இது ஒரு விஜயுடைய செயற்கை பேரிடர் தானே இது? விஜயுடைய செய்கை உருவாக்கிய பேரிடர் தானே? ஆஃப் பண்ணி ஆன் பண்றனா உனக்கு எவ்வளோ அதுப்பு இருக்கும் உனக்கு? நீ யார்? நீ யாரு? என்ன திமிரு உனக்கு? எந்த திமிரோட உச்ச கட்டம் நீ? நீ வந்து மக்களை என்ன மதிக்கிற? இவ்வளோ 8:45 மணிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு 8:45 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புறேன்னா நீ யாரு? மக்கள் வந்து அங்க காத்திருக்கிறாங்கன்னா யாரு? இந்த டிவிக்களும் இதுக்கு பொறுப்புக்கு தம்பி. அது நீங்க எப்படி போடுறீங்களோ, எப்படி எடுத்துக்கிறீங்களான்னு தெரியல. செய்தி நம்ம தான், நம்ம இதுக்கு பொறுப்பு. இன்னைக்கு தம்பி
அந்த ஆள் 3 நாளா வீட்டில் இருக்கான். வீட்டில் இருந்து பனையூர்லேருந்து புறப்பட்டு எம்ஆர்சி நகர்ல இன்னொரு வீடு இருக்கான், அதுக்கு வரான். வீட்டிலிருந்து புறப்பட்டார் விஜய், லைவு, பின்னாடியே கேமரா. அவன் வீட்டிலேருந்து புறப்படும் போது சொல்லிடுவான் போல இருக்கு ஒரு 4-5 டிவிக்கு. அவங்க எல்லாமே இந்த பிஜேபி ஆதரவு டிவி, ரைட்டா? அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுவானுங்க. அவனுங்க வந்து விஜயை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த விஜயோட லைவ், இவங்க வந்து பாடல்களையே இந்த டிவிக்கள் வந்து ஸ்டுடியோலேருந்து போடுறாங்க. நான் வரவா வரவா அண்ணே, நான் வரவா வரவா. எங்க வர்றதுக்கு? சுடுகாட்டுக்கா? சுடுகாட்டுக்கு வருவியா நீ? இப்படி ஒரு பாடலை போட்டு இதெல்லாம் பண்ணி இப்படி பண்ணா செத்தது 2 மாச குழந்தைங்க, 2 வயசு குழந்தைங்க, ஒரு 8 பேர் வந்து ஓட்டு போடுற வயசுலயே இல்லாத பசங்க, சின்ன பசங்க. இவங்கள வச்சு நீ என்ன புரட்சி பண்ண போற? ஓட்டே போட முடியாது. 14 வயசு, 8 வயசு, 6 வயசு, 7 வயசு, இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போற? செத்ததுல அதிகபட்ச வயசு ஒரு அம்மா 60 வயசு, ஒரு அம்மா 50 வயசு, இதான் அதிகபட்ச வயசு. பாக்கி எல்லாமே கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்ணி 1 மாசம் ஆகி கல்யாணத்துக்கு தயாரான ஒரு ஜோடியாவே செத்து போகுது. ஒரு அம்மா தன்னோட 2 குழந்தைங்களோட செத்து போகுது. கொடுமை. ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இல்லை, 2 வருஷம் ஆகுது, அவரு வந்து செத்து போறாரு. இதுல வந்து தமிழக அரசு வந்து எடுக்கக்கூடிய நிலை வந்து ரொம்ப, அருணா ஜெகதீசன் கமிட்டி அறிக்கையை வச்சு அறிக்கை மூலமா நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க திட்டம் போடுறாங்க. இவங்க வந்து பயப்படுறாங்க விஜயோடைய பாப்புலாரிட்டியை பார்த்து. விஜய் வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டா வந்து நாளைக்கு அது வந்து எதிர்வினைகளை கிரியேட் பண்ணும், விஜய் வந்து பெரியாளாக்கி விடுற மாதிரி ஆகணும். நீ வந்து சாதாரணமா ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லலை, வேற அவங்க தான் பொய்யான குற்றச்சாட்டுகளை நிறைய அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது உண்மை. 40 உயிர்கள் போயிருக்கு, ரைட்டா? அந்த 40 உயிர்கள் இப்போ நீங்க வந்து கள்ளச்சாராய சாவை தான் அதிகமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 60 பேர் செத்தாங்க. கள்ளச்சாராய சாவுல வித்தவன் எல்லாரையும் பிடிச்சோமா இல்லையா? மெத்தனால் யார் யார் கடத்தி வித்தாங்கன்றது வரைக்கும் பிடிச்சோம் இல்லையா? ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்து மெத்தனாலை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சதை வந்து பெட்ரோல் டேங்க்ல ஸ்டோரேஜ் பண்ணி மெத்தனால் வித்ததை பிடிச்சாங்களா இல்லையா? அந்த மாதிரி இந்த சாவுல காரணமான விஜயை ஏன் பிடிக்கல? அப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் செஞ்சா தப்பு இல்லையா? ஓ, ஒருவேளை அதனாலதான் கொடநாடுல எடப்பாடியை பிடிக்காம இருக்கீங்களோ? அப்ப அரசியல் கட்சி தலைவர்கள் செஞ்சா தப்பு இல்லையா? ஏன் தப்பு இல்லை? அப்ப அவங்க தப்பு பண்ணிக்கிட்டே போலாமா? அதுக்கு ஒரு எல்லையே இல்லையா? இந்த கேள்விகள் எழுப்பும் போதுதான் எனக்கு இப்ப வரக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னா, விஜய் வந்து குருமூர்த்தியை சந்திக்க போறாரு, சில சந்திச்சுட்டாரு, இல்லைன்னா விஜயோட ஆட்கள் விஜய் சார்பாக போய் குருமூர்த்தியை பார்த்திருக்காங்க, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் வருது. அதை குருமூர்த்தி அவர்கள் மறுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி இப்போ தான் ஒரு பிரச்சனையில இருக்கேன், ஒரு சிக்கல்ல இருக்கேன், என்னை காப்பாற்றுவதற்கு எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு விஜய் மேலிடங்களை அணுகி கொண்டு இருக்கிறாரா? ஆமா, அதனாலதான் சிபிஐ விசாரணை கேட்கிறாரு. சிபிஐ விசாரணை கேட்டா அது வந்து மத்திய அரசு கண்ட்ரோல்ல போயிடும். விஜயை வந்து கைது செய்ய மாட்டாங்க, A1 விஜயை கொண்டு வர மாட்டாங்க, மத்திய அரசு கண்ட்ரோல்ல போயிடும். மற்றவங்களை கூட கைது பண்ண மாட்டாங்க, விசாரிப்பாங்க, கைது பண்ண மாட்டாங்க, அப்படியே போயிடும். அப்படின்றதுனால தான் சிபிஐ விசாரணை என்பது இவங்க சொல்றதுன்னா பாசிச பாஜக. இன்னொன்று, ஏடிஎம்கே வந்து இதை பெருசாக கண்டிக்கல, பிஜேபி வந்து இதை பெருசாக கண்டிக்கல. பிஜேபி சப்போர்ட்டே பண்ணுது. நீங்கள் சொன்ன அந்த குருமூர்த்தி லிங்க் தான் சப்போர்ட் பண்ணுது. ஏடிஎம்கே வந்து கண்டுக்கல. என்ன கால்குலேட் பண்ணாங்கன்னா, இவர் திமுகவோட போக முடியாது, ரைட்டா? முடிஞ்சு போச்சு, திமுகவுக்கும் இவருக்கும் முடிஞ்சு போச்சு. அப்போ இவருக்கு இருக்க அடுத்த ஆப்ஷன் இனி வந்து தனியாக பெரிய பிரச்சாரம் இதெல்லாம் பண்ண முடியாது. கோர்ட் வந்து அனுமதிக்காது, ரைட்டா? போலீஸும் அதை அனுமதிக்காது. ஆமா, பார்த்துக்கிட்டு இருக்காது. இனிமேல் பட்டு கரெக்ட் டைம்னா கரெக்ட் டைமுக்கு ராசா வரணும், இல்லைன்னா காலின்னுவாங்க. நீங்கள் கூட்டம் போகிறதுனா ஏதாவது ஒரு மைதானத்தை பிடிச்சி கூட்டம் போடணும். இனி நடு ரோட்லலாம் கூட்டத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, ரைட்டா? நீ எந்த கோர்ட்டுக்கு வேணா போ, 40 உயிர் தான் முக்கியம். இனிமேல் பட்டு அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால இனிமேல் பட்டு ஒரு பேசணுன்னாலே அதிமுக மேடையில் பேச முடியும், இல்லை பாஜக மேடையில் பேச முடியும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு இவரே வந்துட்டார். ஸோ இவரே போய் அந்த ட்ராப்பில் இவர் மாட்டுறாரு, பிஜேபி ஏடிஎம்கே ட்ராப்பில் இவர் போய் மாட்டுறாரு. ஸோ இப்போ வந்து சிபிஐ கேட்கறது அதுக்காக தான்.
ஸ்டேட் கவர்மெண்ட் என்கொயரிக்குள்ளே இவங்க வரல. ஸ்டேட் கவர்மெண்ட் விசாரணையை சந்திக்க இவங்க தயாராக இல்லை. போலீஸ் விசாரணையை சந்திக்க இவங்க தயாராக இல்லை. இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் விசாரணைக்குள்ளே தான் போகிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பாதுகாக்குன்றாங்க. ஸோ அதெல்லாமே பேசுகிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எஃப்ஐஆரில் இவரை வந்து போடலை, பேரை போடல. ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அதுவே ஸ்டேட் கவர்மெண்ட் பாட்டில் மிகப்பெரிய தவறு. அது நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. இது வந்து தப்பு. மக்கள் உயிர் வந்து முக்கியம். நீங்கள் ஒருத்தன் வந்து கொலை பண்ணால் அவர் வந்து யாரும் கொலை பண்ண வேண்டும் என்று யாரும் கொல்வதில்லை, அவரது கத்தி தவறாக குத்தி விட்டதுன்னு சொல்லுவீங்களா? முதல்வரோட விளக்கம் அப்படிதான் இருக்கு. இது வந்து நாகரிக அரசியலுடைய உச்சம். இது வந்து ஒத்துக்கவே முடியாது, ஏற்றுக்கவும் முடியாதுங்க. இதை அந்த அளவுக்கு மோசமான ஒரு எஃபெக்ட். தவறு செய்தவன் திருந்தியாகணும், தப்பு செய்தவன் உணர்ந்தியாகணும். ரைட்டா? இதுதான் உண்மை. நீங்க அதை தாண்டி நீங்க யோசிச்சு பண்றது, அரசியல் பண்றது, இதெல்லாம் வந்து எந்த விதத்திலையும் தமிழக அரசுக்கும் நல்லதில்லை, பொதுவான நீதிக்கே நல்லதில்லை. நீங்க வந்து இப்போ நினச்சிக்கிட்டு இருக்காரு விஜய், இப்போ அப்படி பேசிட்டோம் இப்படி பேசிட்டோம், முதல்வர் இப்படி அறிக்கை விட்டாரு அப்படி அறிக்கை விட்டாரு, நம்ம பிஜேபியோட பேசிட்டோம், ராகுல் காந்தியோட பேசிட்டோம், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம். பா இவ்வளோ பண்றியப்பா, அந்த மக்களுக்கு 20 லட்சம் ரூபாய் அறிவிச்சியே, நீயே போய் கொடுக்க முடியலன்னா கூட யாரையாவது விட்டு ஒரு 20 லட்ச ரூபா கொடுக்கலாம்ல அந்த மக்களுக்கு. கொடுக்கறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும்ல. அதுக்கு வந்து இவங்க வந்து கோர்ட்டில் பர்மிஷன் கேட்குறாங்களாம். இவங்க நேரில் போய் தான் கொடுப்பாங்களாம். ஏன் நேரில் இன்னும் பல சாவு விழுறதுக்கா? இல்லை அங்கே இருக்கிறவன் ஏதாவது ஒன்று பண்ணி உன்னுடைய பாதுகாப்புக்கு பாதிப்பு வர்றதுக்கா? என்ன சீனு, ட்ராமாவோட கண்டினியூவேஷன் இதெல்லாமே போயிட்டுருக்குன்றதான் புரியல. கனிமொழி அழகாக போய் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு சைலண்டாக வந்துட்டாங்க. அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்ன 10 லட்சம் கொடுக்கப்பட்டு விட்டது அந்த மக்களுக்கு. இன்னும் ஒரு 20 லட்சம் ரூபாய் எவ்வளோ கொடுத்தாலும் அதை வந்து காம்பன்சேட் பண்ண முடியாது. அந்த 2 மாத குழந்தைய பேர் வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தவன் இருக்கானே, அவனுடைய கதறலை பார்த்தீங்களா? அந்த குழந்தைய மிதித்து வயிறெல்லாம் பிதுங்கி வெளியில் வந்ததெல்லாம் எப்படி நீங்கள் யோசிப்பீங்க? இதெல்லாம் மனுஷங்களா? அதெல்லாம் எந்த விதத்தில் சொல்ல முடியும்? உன்னை போல அவனை போல 8 சாண ஒசரம் உள்ள மனுஷங்கடா, நாங்கள் மனுஷங்கடா, அதான் நம்ம சொல்ல முடியும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.